சார் தவசி மாதிரி ஒரு படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர், வெற்றி படங்களை நிறையவே கொடுத்துருக்கீங்க, யூ ஆர் வெரி குவாலிட்டியான பர்சன் இண்டஸ்ட்ரி. பட் அன்சர்டனிட்டி அகேன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மறுபடியும் சேரன் கூப்பிட்றாரு, மாயக்கானலில் நடிக்கிறீங்கிற போது மென்டலி அது எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டீங்க? ஏன்னா முதலாளியா விஜயகாந்த் சாரே சொன்ன மாதிரி நான் ஒரு முதலாளியா இருந்து வளர்ந்தவன், முதலாளியா நான் உழைச்சேன், திரும்ப மறுபடியும் ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படிங்கிறது மென்டலி அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு? எனக்கு கூச்சம் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஃப்ரீயாக பேச மாட்டேன். எனக்கு தொழில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பேன். அதை மீறி நான் வெளியில் வந்து ஒரு கூட்டத்தில் நின்றுக்கிட்டோ எதிலோ நின்று பேசுகிறதே கிடையாது. ஸோ நடிக்க கூப்பிட்டோன்னா முதல் பயம் எனக்கு வந்து என்னை வேடிக்கை பார்க்குறாங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதனால வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் அன்றைக்கி இருந்த சங்கடத்துக்கு என்னால் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு நான் நம்பினேன். ஏன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். நான் உங்களோட வேலை கூட பாதிக்கப்படலாம் என்னோட மைண்ட் செட்னால. இதெல்லாம் தான் நான் சேரன்ட்ட சொன்னது. பட் அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, சினிமாவில் யாருக்கு சார் சங்கடம் இல்லை, எல்லாருக்கும் தான் சங்கடம் இருக்குது.